வெல்கம் பேக் டு ரெடே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த ட்ராகன் பால் அதாவது ட்ராகன் பால் சீரீஸை சேர்ந்த த சூப்பர் ட்ராகன் பால்ஸ் ஹீரோஸ் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் மொத்தம் எபிசோட் 49 இருக்குது. ஸோ 49 நம்ம சேனலில் வரும். ஸோ இது ஒரு சீரீஸ் தான். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணுங்கள். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோகு vs கோகு ஏ சூப்பர் பேட்டில் இஸ் பிகின் ஆன் பிளானட் பர்சன்ஸ். ஸோ அந்த ஒரு எபிசோட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம பீரஸோட பிளான்ட்டை காமிக்கிறாங்க. ஸோ பீரஸோட பிளான்ட்டில் நம்ம வெஜிடாவும் கோகுவும் நம்மளோட விஸ்ஸை வந்து சண்டை போட்டுருக்காங்க. ஸோ விஸ் வந்து சொல்கிறேன், இன்னும் ஃபாஸ்ட்டாக வேணும், ஃபாஸ்ட். என்னப்பா காற்றுல கையை வச்சுருக்கீங்க? அவங்க ரெண்டு பேரும் ஒரு அடி விடுவாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மாயை ஓடி வந்து கோகு வெஜிடா ட்ரங்க்ஸை காணும்னு சொல்லுவாங்க. என்னது ட்ரங்க்ஸை காணுமான்னு நம்மளோட ரெண்டு பேரும் ஷாக் ஆகிடுவாங்க. ஸோ நம்ம வெஜிடா வந்து கேட்பான், அம்மா ட்ரங்க்ஸ் எப்போ பார்த்தாலும் உங்க கூட தானே இருப்பான், எங்கள் திடீர்னு காணும் எங்கேயாவது சொன்னீங்கன்னா எங்கே போய் தேடுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த ஒரு கேரக்டர் வர்றாரு. அவர் பேர்னா ஃபியூ. ஸோ அவர் வந்து சொல்கிறார், நான் வந்து ட்ரங்க்ஸோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், இப்போ எங்கே இருக்கான்னு சொல்லித்தோல. அது மட்டும் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவன் ஒரு பிளானட்டுக்கு போயிருக்கான், அங்கே ஜாலியாக இருப்பான், நீங்கள் அதை பற்றி கவலைப்படணும். அப்போ சொல்லுடா, நாங்களும் போய் ஜாலியாக இருப்போம். நம்ம கோகு கேட்க, கம்முன்னு இருக்கியா, நான் உங்களுக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்கிறேன், அந்த இடத்துக்கு வாங்க. அப்போ நான் வேணுமா சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃபியூவை சொல்வார். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூ வந்து அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க போது நம்ம ஃபியூ வந்து நீங்கள் எத்தனை வாட்டி நீ ட்ரங்க்ஸை பற்றி கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போவார். ஸோ எந்த ஒரு பிளானட், அது என்ன பிளானட்டை பற்றி அவன் சொல்லிட்டு போகிறான்னு வந்து வெஸ்டா வந்து கேட்க, எந்த பிளானட் இருந்தாலும் சரியான சவால் இருக்குன்னு சொல்ல விஸ் வந்து கிங் காய்கிட்ட கேட்டு பாருங்க, அவருக்கு தெரியும். ஆமாம், அது என்ன ஒரு பிளானட், ட்ரங்க்ஸ் எங்கே இருக்கா, நீ போய் எல்லா இடத்துலையும் தேடு, பூமியில் இருக்கிற எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு போய் தேடுன்னு சொல்ல. ஸோ பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 7-8 கிரகத்தை வந்து ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடா, கோகு அண்ட் மாய் வராங்க. ஸோ பார்த்திங்கன்னா அங்கே மேலே பார்க்குறாங்க, இதுவும் வந்து ஒரு லிமிட்டடான ஸ்பேஸ் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கா. பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த ஆல்டர்னேட் கோகு வராரு. ஸோ இவர் வந்து என்ன ஒரு வகையான கோகுன்னா நம்ம ட்ராகன் பால் ஜீல வர கோகு. ஸோ அது நான் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஆல்டர்னேட் கோகுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மளோட ஆல்டர்னேட் கோகு வந்து என்ட்ரி ஆகிட்டு அப்போ பார்த்தா இன்னொரு கோகு. அப்போ ஃபியூ சொல்கிறேன், இதான் ஆல்டர்னேட் கோகுன்னு சிரிக்கிறான் மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா அவன் வந்து சூப்பர் சைன் லெவல் 4 மாறான். பார்த்திங்கன்னா நம்ம கோகு வந்து சூப்பர் சைன் ப்ளூவாக மாறாரு. சூப்பர் சைன் லெவல் 4 வந்து நம்மளோட சூப்பர் சைன் ப்ளூவோட எஸ்எஸ்டிக்கு வந்து ஒரு அட்டகாசப்பட்ட ஒரு பேட்டில் ஸ்ட்ரென்த்து கொடுக்குது. ஸோ ரொம்ப பவராக தான் இருக்காங்க. நீயும் ரெண்டு பேரும் அப்படி மாற்றி பேசப்போ ரெண்டு பேரும் அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணி சண்டை போடுறாங்க. ஒரு அட்டகாசமான சண்டை, அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ வந்து கோகு வந்து மேலே பறந்து போகிறான், அவனும் பறந்து போகிறான். ஒரு லிமிட்டருக்கு மேலே கோகுவால் போக முடியல. அப்போனா நம்மளோட என்னது இது அப்படின்னு கேட்க நம்மளோட ஆல்டர்னேட் கோகு வந்து சொல்கிறாரு, இது ஒரு லிமிட்டட் பேஸ், நீ ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. ஒன்று பேட்டில் தான், இல்லைனா நீ தோற்று போகணும், இல்லை ஜெயிக்கணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றா நீ பண்ணணும், வில்லத்தனமாக சிஸ்டம் சொல்ல. ஸோ ரெண்டு பேருமே ஃபைனல் காமிக்காம ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேரோட ஃபைனல் காமிக்காமே ஈக்குவலான பவரால் அது டிஸ்ட்ராக்ஷன் ஏதாவது. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட ஆல்டர்னேட் கோகு என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கேருந்து திடீர்னு கையெடுத்து காமிக்காம நிறுத்திருந்தால நம்மளோட கோகு நிறுத்து, இதெல்லாம் டைம் வேஸ்ட், நான் அந்த மாதிரி பேட்டில் பண்ணுறேன், நான் இந்த கிராண்ட் பிஸ்டில் வந்து நான் ஜெயிக்கணும்னு சொல்ல. பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபியூ சிரிச்சிட்ருக்காரு. மாய் கேட்குறாங்க, நீ எதுக்கு சிரிக்கிற, இந்த ரெண்டு பிளானும் என்னோடய பிளான் தான், உங்கள் ரெண்டு பேரும் மோத வச்சு எந்த சீன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க இருக்கான்னு பார்க்கணும். டேய் அந்த மாதிரி பண்ணுவியா? பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தட்டு விடுவாங்க, அந்த பவர் எங்கே போய் வெடிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாருன்னு இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா ஆமாம், அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வச்சு யார் ஜெயிக்கிறான்னா பார்த்து கட்சியில் நீங்கள் ரெண்டு பேர் சண்டை போட, நீங்கள் ரெண்டு பேர் டீம்மேட் ஆனிங்கன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும்ல. எந்த கோகு பவர் வந்து அப்போ வந்து நம்ம மாயை வந்து மரியாதையாக பேசுன்னு சொல்ல. பார்த்திங்கன்னா நம்ம ஆல்டர்னேட் கோகுவும் வச்சு, அதாவது நம்மளோட ரியல் கோகும், சரி நம்ம கோகுக்கு 2 கோகுவே வச்சுக்கோ, கோகு 1 கோகு 2, ஏன்னா ஒரு நாள் குழம்புது. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட கோகு 1 வந்து சொல்கிறா, இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு வேஸ்ட்டாக சொல்கிறா, ட்ரங்க்ஸ் எங்கே வச்சுருக்கேன்னு. நான் அது மட்டும் சொல்ல மாட்டேன், இந்த பேட்டில் அரினாவை நீங்கள் ஜெயிச்சானா உங்களுக்கு வந்து வெஜிடா எங்கே இருக்கான்னு வெஜிடான்றப்ப ட்ரங்க்ஸ் எங்கே இருக்காதுன்னு தெரியும். ஸோ நீங்கள் ரெண்டு பேர் பேட்டில் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூவாக வில்லத்தனமாக சிரிச்சுட்டு இருப்பார்.
ஸோ அப்போ ட்ரங்க்ஸ் எங்கே இருப்பா? இது எப்படிப்பட்ட ஃபில்லாரி? நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கணும்டா, நீங்கள் 7 ட்ராகன் பால்ஸை கலெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ மாய் வந்து ட்ரங்க்ஸ் எங்கே இருப்பான்னு திருப்பி கேட்க, இல்லை அதை மட்டும் என்னால் சொல்ல முடியாது, நீங்கள் இந்த பேட்டில் ஜெயிங்க, இங்கே கைதியாக இருக்கிறவங்கக்கிட்ட வந்து ட்ராகன் பால்ஸ் இருக்கும், யாருக்கிட்டையாது. ஸோ நீ அவங்கக்கிட்டேருந்து எடுத்துக்கலாம், இல்லை ட்ரங்க்ஸ் கூட ஒருத்தராக இருக்கலாம். நீங்கள் இந்த பேட்டில் அறினவங்க ஜெயிக்கிறோம், அது பட்டெல்லாம் பேட்டில் அறினா என்னென்ன ரூல்ஸ் சொல்லுதோ அதெல்லாம் இருக்கும். இல்லை அதுக்கு மட்டும் வாய்ப்பு இல்லை, என்னால் வந்து ட்ரங்க்ஸ் எங்கே இருக்கான்னா சொல்ல முடியாது. ஒழுங்காக சொல்லிடுறா, அப்புறம் பின்னா பிரச்சனை ஆகுது. நான் போகிறேன், நீங்கள் தயவு செஞ்சு 7 ட்ராகன் பால்ஸை மட்டும் ஃபான் பண்ணுங்கள், அப்புறமா உங்களுக்கு தேவையான விஷயம் வந்து கேளுங்க, அசால்ட்டாக முடிஞ்சிடும் இந்த கேம். அப்படியா? அப்போனா நம்மளோட ஆல்டர்னேட் கோக்கு சொல்கிறது கோகு 2. ஸோ நம்ம சொல்கிறேன், என்கிட்ட எங்கூட ஒரு ட்ராகன் பால் இருக்குது, நான் வந்து இதை வந்து என் கூட என்ன வச்சுருப்பேன். ஒன்று இருக்குது உங்கள்கிட்ட, இன்னும் 6 ட்ராகன் பால்ஸை நீங்கள் ஸ்பான் பண்ணணும். அது மட்டும் இல்லாத இந்த மாதிரி நிறைய போட்டியாளர்கள் இருப்பாங்க. நீங்கள் ஒருத்தர்கிட்டயும் ஜெயிக்கணும் இல்லை தோக்கணும்னு சொல்லிட்டு அவர் பண்ணு கிளம்பணும். கிளம்பிட்டார், ரைமிங்காக வந்துச்சு, சாரி கைஸ். ஸோ கிளம்பணும்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படியே பார்த்திங்கன்னா அடுத்த சீனில் காமிக்கிறாங்க, நம்ம ட்ரங்க்ஸ் வந்து அங்கே ஒரு இடத்துல இருக்கார். ஸோ இவர் வந்து ஒரு ஜெயிலில் இருக்கார். ஸோ பார்த்திங்கன்னா ட்ரங்க்ஸுக்கு ரொம்ப தலையடிக்குது, அவர் பவர் வந்து வேலை செய்ய இருக்கிறதுக்காக ஒரு காப்பு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ திடீர்னு அந்த பிரிசல் ஓப்பன் ஆகுது. பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு பிளானட் தான், நான் பேர் சொல்லிடுறேன். அவரும் இருக்கிறது ஒரு 7 பிளானட்டில் ஒரு பிளானட். ஸோ பார்த்திங்கன்னா அந்த பிளானட் பார்த்திங்கன்னா க்ரைமாலாட் மாதிரி ஏதோ லைட்லாம் அடிச்சுட்டுருக்கு. நம்மளோட ட்ரங்க்ஸ் வந்து ஓடுறாரு, மாய் நான் உனக்காக தேடி வரேன், கோகு வச்சுட்டா இருக்கா. பார்த்திங்கன்னா அங்கே ஃபியூஸா மாதிரியே ஒருத்தர் வராரு, அவர் யாருன்னு தெரில. ஸோ பார்த்திங்கன்னா மண்ணி அடிக்குது நம்ம ட்ரங்க்ஸ், இதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம இல்லை நான் எல்லோரையும் கவனிச்சுட்டுருக்கேன், நான் தான் இதுக்கெலாம் காரணம்னு யாருக்கும் தெரியாது. ஸோ நான் தான் டார்க்னஸ் கிங்குன்னு சொல்ல. ஸோ பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா பின்னாடி ஏதோ ஷாக் ஆகுதுன்னு திரும்பி பார்த்தா அவன் வரான், அவன் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. அவரோட ஒரு சூப்பர் செயின் தான். ஸோ செயினே வச்சுப்போமே, இது சூப்பர் செயின். ஸோ அவனும் ஒரு செயின் தான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ்.